வெங்கட், இன்னைக்கு மகளிர் தினம். ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டே. எல்லாருக்கும் முதல்ல மகளிருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆமா. மகளிர் தின வாழ்த்தோட இந்த நாள் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். பெண்களுக்கு அனைவரும் போல சமமான அனைத்து உரிமைகளும், சுதந்திரமும் கிடைக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துற ஒரு நாளாக தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த மகளிர் தினத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத லைட்டா பார்க்கலாம். 1917ல ரஷ்யாவுல ஜார் மன்னர்களுக்கு எதிரான அந்த புரட்சியை பெண்கள் முதல்ல மேற்கொண்டாங்க. சில உரிமைகளை கேட்டு போராடினாங்க. அது தொடங்குற நாள் மார்ச் 8. ஸோ அதை சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு நாளை வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த மார்ச் 8 வந்து மகளிர் தினமாக அறிவிக்கிறாங்க சர்வதேச அளவுல. ஆமா, ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினம் கொண்டாடும் போதும் ஒவ்வொரு மகளிரோட கோரிக்கையும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நாள் மட்டும் மகளிர் தினம் கொண்டாடுறதோட விட்டுறாதீங்க. ம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டு மகளிரை வந்து நீ மதிக்கணும், சமமா நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இதன் மூலமாகவும் நாங்க அதை தான் சொல்ல வர்றோம். ஆமா, இந்த சமூகம் அதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் உங்கள் வெங்கடேஷ். நான் உங்கள் புண்ணியமூர்த்தி. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மகளிர் தினம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பெண்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்த்து மட்டுமா சொல்றாங்க? ஆமா, சிலர் வாக்குறுதிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மகளிர் தினம். ஆனா நேத்தே வந்து விஜய் மகளிர் தின நிகழ்ச்சி நடத்தி அதுல நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களை மையப்படுத்தி இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காரு. ஆமா, சோசியல் மீடியால அதான் பறக்க விட்டுட்டு இருக்காங்க தாவை கவினர். குறிப்பா பார்த்தோம்னா அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், வெற்றி பயண திட்டம், சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம், மதிப்பு மிகு மகளிர் திட்டம், இப்படி பல திட்டங்களை எடுத்து விட்டுருக்காப்ல. ஆமா, அதுல வந்து இந்த தாய்மாமன் மோதிர திட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வந்து தாய்மாமனாக விஜய் வந்து மோதிரம் போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோதிர திட்டம் அரசாங்க பணத்துல போடுவாரு. அரசாங்க பணத்துல போடுவாரா? அரசாங்க பணத்துல தான் போடுவார். அவர் பணத்திலே போடுவாரு. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம், 1 பவுன் தங்க நகையும் அது போக பட்டு புடவையும் வந்து தருவோம். தரமான பட்டு புடவை. ஆமா, அதுவும் சொல்லியிருக்காரு. வெற்றி பயண திட்டம் அதை விட்டீங்களே. ஆமா, அதாவது பிங்க் பஸ்ன்னு செலக்டடான பஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல வேணா மகளிர் ஃப்ரீயா போகலாம், எந்த மூலைக்கு வேணாலும் ஃப்ரீயா போகலாம், எல்லா பஸ்லயும் வந்து ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, அது போக வந்து இங்க மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து இவர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பேரை மாத்தி நாங்க 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து 1500, முதலமைச்சர் ஸ்டாலின் 2000, நான் 2500 அப்படின்னு 500 ரூபாவை ஏத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக தனியாக ஒரு படை உருவாக்கப்படும், வேலு நாச்சியார் படை உருவாக்கப்படும். அந்த படை வந்து நார்மல் ட்ரெஸ்ல மக்களோட மக்களா கலந்துருப்பாங்க. பாடி கேம் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா, அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பெண்களுடைய பாதுகாப்பை இன்ஷோர் பண்ணுவோம். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸே இல்லாத எல்லா இடத்தையும் சிசிடிவி கொண்டு வருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு விஜய். அது மட்டுமா, அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் அப்படின்னு ஒண்ணு உருவாக்க இருக்காரு. பெண்கள் சார்ந்த குற்றங்களுக்கான அந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது துரிதப்படுத்தணும்ன்றதுனால இந்த மாதிரி நீதிமன்றங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவரே சில கேள்வியும் கேட்டுக்கிறாரு. மகிழா நீதிமன்றம் இருக்கேன்னு எல்லாரும் கேட்பாங்க, ஆனா இது பெண்களுக்கு மட்டும் சிறப்பானது அப்படின்னு சொல்றாரு. மகிழா நீதிமன்றமும் அதுதான். அது ஏன் அப்படி சொன்னாருன்னு அவருக்கு தெரியல, இதை கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இப்ப என்னன்னா இந்த திட்டங்கள்லாம் வந்து திமுக அரசு செயல்படுத்திட்டு இருக்கும்போது தாவேக்கால வந்து நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், நீங்க எல்லாம் வந்து உங்க வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க, இல்ல கட்சி பணத்தையா கொடுக்குறீங்க, மக்களோட வரி பணத்துல இருந்தா இதெல்லாம் செய்யறீங்க அப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாப்ல. ஆமா, இப்ப இதெல்லாம் வந்து யார் பணத்தை செய்ய போறாங்க? அது மக்கள் பணத்துல இருந்து தானே. ஆமா, தேர்தல் வாக்குறுதின்னு வந்துட்டா வந்து அவங்களுக்கு சளைச்சவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறதுனால இவங்களும் பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த தங்க மேட்டர்லாம் வந்து நிறைய கேள்வி எழுப்புதுன்னா, இன்னைக்கு தங்கம் பவுன் விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது, 1 லட்சத்தை தாண்டி. அப்படி இருக்கும்போது எவ்வளவு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்படுது. அதிமுக திமுக எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேள்வி வரும். கரெக்ட். அப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேற, அப்ப தங்கத்தினுடைய விலையும் வேற. இப்போ வந்து வேற அளவுக்கு போயிருக்கு. இதையெல்லாம் உண்மையாவே அரசாங்கத்தால செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி தான். இல்ல, இன்னொன்னு, அதிமுகவோ திமுகவோ தாவேக்காவோ எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்வைக்காம இப்படி வாக்குறுதிகளுக்கான திட்டங்களை முன்வைக்கிறத வந்து நம்ம எப்பவுமே கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம். அது வந்து இந்த கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் மக்களுக்கு தேவையான அந்த நலத்திட்ட உதவிகள், அது வந்து சில இலவசங்கள் சொல்றாங்க. ஆனா வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அந்த மாதிரியான பொருட்களோ இல்ல நிதி உதவியோ கொடுக்கறது தவறு கிடையாது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில மேம்பாட்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மைதான். சில பேர் சொல்றாங்கன்னு சொன்னீங்க. விஜயே அவரோட படத்துல சொல்லியிருக்காரு, இலவசங்கள்லாம் தூக்கி போட்டு ரோட்ல உடைச்சிருக்காப்ல. டிவி எடுத்துட்டு போட்டு அதெல்லாம் வந்து உடைப்பாங்க, கிரைண்டர் மிக்சி எல்லாம் போட்டு உடைப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து காலம் அவரே வந்து இதெல்லாம் கொடுக்குற நிலைமை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அரசியல்ல எதுவும் சகஜம் அப்படிங்கறத காரணமாப்பா அப்படிங்கிறீங்க. ஆமா, சரி, அப்ப இதெல்லாம் எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கும் விஜய் வந்து ஒரு பதில் சொல்றாரு.
5000 ரூபாய் போட்டாங்களே, அந்த பணம் மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? அரசாங்கத்திட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல மட்டும் பணம் வருது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு போடுற பட்ஜெட்ல 30% வந்து ஸ்டாலின் சார் டாக்ஸாவே போயிடுது. அந்த டாக்ஸை எல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வந்து மக்களுக்கு சேவையாற்றுறோம் அப்படின்னா ஈஸியா இந்த விஷயங்கள்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்ல இன்னொரு பக்கம் கொள்கைகளை தான் வந்து திமுக அதிமுக மாதிரியே அவர் வந்து கொடுத்தாரு ம். அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் இருந்துச்சு. இனிமே வந்து இது மாதிரியான திட்டங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் வந்து அங்கிருந்தே காப்பி அடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் ஆமா. எழுதாத அதுதான் தடுக்கல. இப்ப இவர் எந்த வகையில அவங்கள விட வேறுபடுறாரு அப்படிங்கிற சந்தேகத்தை திரும்பவும் எழுப்புது. ஊழல் இல்லாம நாங்க ஆட்சி நடத்துவோம்ப்பா, அவ்வளவுதான் எங்களுடைய வேறுபாடு அப்படின்றதான் விஜயோடைய கொள்கையா இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் தாய்மாமன் சொல்றாரு. இப்படிதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல கொல்லப்பட்ட ஸ்னோலினுக்கும் நான் தாய்மாமன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே மாவட்டத்துல ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின், அவரை பத்தி ஒரு ட்வீட் கூட போடல. அந்த விஷயத்தை என்னன்னு கூட அட்ரஸ் பண்ணல. அவருக்கெல்லாம் தாய்மாமனா இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் அவருடைய பேச்சிலும் இருக்கு, செயல்பாடுகளிலும் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, சோசியல் மீடியால இதெல்லாம் ஆந்திராவில் ஏற்கனவே செயல்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஆந்திராவை மிக்ஸ் பண்ணி இந்த திட்டங்களை வந்து விஜய் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மாநிலங்களையும் கவர்றதுக்காக அப்படி அறிவிச்சிருக்காரா? ஆமா, உதாரணத்துக்கு வந்து ஆந்திராவில் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே திட்டத்தை விஜயும் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா இடைநிற்றல் கூடாது அப்படின்னு இவர் அறிவிக்கிறாரு. அதே மாதிரி பெண்களுக்கென்று அன்யூனிஃபார்ம்ல ஒரு தனி படை இருக்கும், பாடி கேம்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு படை ஆல்ரெடி ஆந்திரால இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்க இருந்து இங்க எடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. இடையில வந்து அறிவிச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிற தேர்தல் தான் நமக்கு தெரியும். ஆமா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் வாக்குறுதி மட்டுமா, பர்சனல் பிரச்சனைகளையும் சூசகமா சில வார்த்தைகள் பேசியிருக்காப்ல. ஆமா, குறிப்பா சமீபத்துல நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியுது. நீங்க ஹர்ட் ஆகுது, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த விவாகரத்து பிரச்சனையை பத்தி தான் வந்து சூசகமா பேசியிருக்காரு. ஆமா, அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது. நீங்க அதை பார்த்து ஹர்ட் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அத. நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்கள் பிரச்சனையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஓபிஎஸ் திமுகவுல சேர்ந்திருக்காரு. ஆனா அது ஒரு விழாவா கொண்டாடணும்ல. ஆமா, அதனால மதுரைக்கு பக்கத்துல விழா எடுத்து அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் அதுல பங்கேற்றாரு. ஆதரவாளர்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாப்ல. ஆமா, ஆதரவாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு, இந்தா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு அவங்க எல்லாம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் இல்ல அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிருக்காப்ல. அது வேற ஒரு பக்கம் டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஆமா. ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய் உள்ளத்தோட அம்மாவின் அரவணைப்போட, எந்த அம்மா சொல்றாரு, ஜெயலலிதா சொல்றாரா இல்ல பொதுவா அம்மான்னு இல்ல, சொல்றாரு? இவர் ஒரு குழந்தையாவே மாறிட்டாரு. ஆமா, அந்த அளவுக்கு போயிட்டாரு போல இருக்கு. அரவணைப்போட என்ன வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சியில சேர்த்திருக்காரு, தாய் கழகத்துல சேர்த்திருக்காரு, அதுக்கு நன்றி அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி அதிமுக முன்னாடி இருந்த அதிமுக இல்ல, அது எம்ஜிஆர் தொடங்கிய ஜெயலலிதா வழிகாட்டி அதிமுக இல்ல, அது துரோகத்தின் வெளிப்பாடா மாறிட்டு இருக்கு, இனிமேல் அந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமா, திரும்பவும் தமிழ்நாட்டுல திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் மலரும் அப்படின்னு பேசியிருக்காரு ஓபிஎஸ். ஆமா. இன்னொரு பக்கம் பதிலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எக்கச்சக்கமான டைலாக்குகளை அள்ளி விட்டுருக்காரு. விசுவாசம்னா அது ஓபிஎஸ் தான். அப்பவே கருணாநிதி அவர்கள் பச்சை தமிழர் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களை புகழ்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பல டைலாக்குகளை எடுத்து விட்டுருக்காப்ல. ஆமா, ஆனா என்னன்னா, திராவிடத்தைக்காக ஓபிஎஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதே ஓபிஎஸ் தான் கொஞ்ச நாள் முன்னாடி பிரதமர் மோடி நம்மளை பாத்திர மாட்டாரா, பிஜேபியில நமக்கு வந்து சீட் வாங்கி கொடுத்துருவாங்களா, இல்ல நம்ம திரும்ப அதிமுக சேர்த்து வச்சிட மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படியாவது எங்களை சேர்த்துக்குப்பா அப்படிலாம் சொல்லி பார்த்தாப்புல, ஏர்போர்ட்ல காத்திருந்தாப்புல, எல்லாத்தையும் மறந்துட்டாங்கப்பா. ஆமா, இன்னைக்கு வந்து திராவிடத்தை காக்க வந்தவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருச்சு. ஆமா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா தான் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இன்னும் என்னென்ன கூத்த பார்க்க போறோமோ. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட். தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் பல்ஸ் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சிபி வந்து ஒரு ரோடு மார்க்கமாக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. ஆமா, இன்னைக்கு அவர் காஞ்சிபுரத்துல இருக்காரு. அங்க மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு, கேளுங்க. Welcome to Imperfect Show on Road, Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks. ஒரு ஓட்டு வீடு முன்னாடி நின்றுட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம். எனக்கு நேர் ஆப்போசிட்ல தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒருத்தருடைய வீடு இருக்கு. பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம். இந்த மாவட்டத்தோட கலை நிலவரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். காலையிலிருந்து நம்ம காஞ்சிபுரத்துல பல்வேறு தரப்பு மக்கள்கிட்டையும் கருத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து அண்ணா பிறந்த மண் அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுகவுமே சில முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க.
புதுசா வந்து டிவிங்கிறது நிறைய கேட்க முடியுங்கிற தொகுதி மக்களே வந்து சொல்றாங்க. இந்த பிரச்சனைன்னு வந்து பாக்குறப்ப நெசவாளர்கள் நிறைய வாக்குறுதி கொடுக்கும், நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா பேரை சொல்லிதான் 2 திராவிட கட்சிகளும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ணா பேர் சொல்லாம தமிழ்நாட்டு அரசியலே இல்ல. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கள நிலவரங்கிறது இன்னும் போதான் நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங்கான கல நிலவரம் வரப்போகுது. அடுத்த வாரம் நான் போறேன். ஆமா, அதெல்லாம் இருக்கு, களத்துல இறங்குறாப்புல. அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி திருச்சியில மாநாடு போட்டு 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வேட்பாளரையும் அறிவிச்சாரு சீமான். அதே மாதிரி புதுச்சேரிக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கும். ஸோ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து. ஆனா எந்த ஆட்சியும் கொடுக்கல. காங்கிரஸும் வரும்போதும் இல்ல, பிஜேபியும் கொடுக்கல. என்கிட்ட ஒரு தடவை ஆட்சியை கொடுத்து பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. தனியா பிரிச்சு இந்த மாநிலமா அறிவிச்சிடறேன் அப்படின்றதா அறிவிச்சிடறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஆமா, எல்லா கட்சிகளோட கூட்டணிகளும் ஓரளவு இறுதி செய்யப்பட்டுருச்சு. இன்னொரு பக்கம் தனியா இருக்காரு ராமதாஸ் அவர்கள். கட்சியோட கூட்டணிகள் இறுதியாக இருக்கும். முதல்ல கட்சியா அப்படிங்கிறது இறுதியாக. ஆமா, அவர் கட்சிக்குள்ள இருக்காரா இல்லையா, எது உண்மையான பாமக அப்படிங்கறதே இறுதி செய்யப்படல. என்னுடைய கூட்டணி முடிவை விரைவில் அறிவிப்பேன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பயும் அதை தான் சொல்லியிருக்காப்ல. ஆமா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, அன்புமணியினுடைய அந்த இதுதான் வந்து ஒரிஜினல் பாமகன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ராமதாஸ் அவரும் வந்து ஒரு காய நகரத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆமா, திமுகவுல இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்டிஏக்குள்ள நுழைவாரா இல்ல வந்து தாவேகா கூட போவாரா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் நீடிச்சுட்டே இருக்கு. விரைவில் அதுக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, எலெக்ஷன் நேரத்துல ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் விமர்சிக்கலாம், பிரதமர் கூட முதலமைச்சரை விமர்சிக்கலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனா ஜனாதிபதியே மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை விமர்சிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்டா டார்ஜிலிங்ல ஒரு நிகழ்ச்சி, இன்டர்நேஷனல் சந்தல்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா, சந்தல் அப்படிங்கிற அந்த பழங்குடி மக்கள் அவங்க வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கூடுற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில ஜனாதிபதியும் பங்கேற்கிறாங்க. ஆனா அங்க செய்யப்பட்ட ஏற்பாடுகள்ல அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுது. குறிப்பா அந்த இடம், இந்த இடத்தையும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு இடம் சூஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதுல வந்து 5 லட்சம் பேர் வரைக்கும் கூட முடியும். ஆனா அந்த இடத்த விட்டுட்டு இந்த மாநில நிர்வாகம் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, புரோட்டோகாலே ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. ஒரு ஜனாதிபதி வராங்கன்னா முதலமைச்சரும் மினிஸ்டர்ஸும் வந்து அவங்கள வரவேற்கணும், அந்த புரோட்டோகாலையும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆமா, மம்தா பானர்ஜி அவங்களை வந்து பார்க்கவே இல்லை, மரியாதை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, மம்தா பானர்ஜி என்னுடைய தங்கை தான், ஆனா அவங்களுக்கு என் மேல என்ன கோபம்னு தெரியல, அவங்க நல்லா இருக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அதிருப்தியை வந்து பதிவு. அவங்க மட்டும் அதிருப்தியை வெளிப்படுத்தல, பிரதமர் மோடி அவர்களுமே வந்து தன்னோட வருத்தத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு. ஜனாதிபதி பதவி அப்படிங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஆனா வந்து தன்னுடைய எல்லைகளை மீறி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பழங்குடியின மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை தான் இதை பார்க்க முடியுது அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. ஆமா, மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டோகால் பிரசிடென்ட் மாளிகையில இருந்து என்ன சொன்னாங்களோ அதை நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த எஸ்ஐஆர் தொடர்பான தர்ணாவில் 2 நாளா இருந்தேன். அதனால இங்க யாரு என்ன கோஆர்டினேட் பண்றாங்க எதையும் கவனிக்கல. பிரசிடென்ட்டை அவமதிக்கணுன்றது எங்க நோக்கமே கிடையாது. அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை நாங்க கொடுக்குறோம். ஆனா பிரசிடென்ட்டும் அதை புரிஞ்சு நடத்திக்கணும் பேசியிருக்காங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். புதுசா நடக்குது. ஆமா, தமிழ்நாட்டுல இப்பதான் திமுகவோட வந்து சண்டை போட்டு கடைசியில திமுக கொடுத்த சீட்டை எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க காங்கிரஸ். சீட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களா? சீட்டு திமுக கொடுத்ததப்பா, அவ்வளவுதான் கொடுப்போம்னு சொன்னதை வாங்கிட்டு போயிருக்காங்க. கேரளாவிலையும் வந்து பிரச்சனை, ஆனா வேற மாதிரி பிரச்சனை. கேரளாவில காங்கிரஸும் சிபிஎம்மும் நேர் எதிரில் நிக்கிறாங்க. ஆனா இவங்க காமனா பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் நிக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, சிபிஎம்மும் பாஜகவும் கூட்டு, அதனாலதான் பினராயி விஜயன் மேலான அந்த வழக்கு எல்லாம் வந்து அப்படி பெண்டிங்லேயே இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இந்தியா கூட்டணின்னு வந்தாலே எல்லாரும் சொல்றது வந்து கேரளாவை தான் ரெஃபரன்ஸா சொல்லுவாங்க. இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலே நீங்க கூட்டணி அப்படிலாம் சொல்றீங்க, கேரளாவில் என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை திரும்பி கேட்க வச்சுட்டே இருக்காரு. அதையும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் சிபிஎம் பாஜகவோட கூட்டுல இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த கட்சி எப்படி வந்து இந்தியா கூட்டணிக்கு வருவாங்க? அப்படியே அவங்க வந்தாலும் நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இதை கூட யோசிக்காம ராகுல் காந்தி பேசி எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் வந்து சர்ச்சையாகிட்டே இருக்கு. அவங்களோட செயல்பாடுகள் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்துல நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கறதான் யோசிக்கிறாங்க. அதுக்கு எந்த எல்லைக்கும் போவோம்னு ரெடியா இருக்காங்க. மாநில தேர்தலும் வரும்போது மாநில கட்சியா யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க தேசிய கட்சி அப்படிங்கறத மறந்துடுறாங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. உங்களுக்கு பிரச்சனை, பாஜகவுக்கு வசதியா போயிருது. ஆமா, மேற்காசியாவில் கல்ஃப் பகுதிகளில் வந்து போர் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு.
ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஈரானும் பதிலடிக்கு தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. இந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுந்துட்டே இருக்கு. இதுதான் எல்லாருமே பாக்குறாங்க, ஏதாவது நடந்து இந்த போரை நிறுத்திட மாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா சேதாரம் போய்கிட்டே இருக்கு, பெருசா போயிட்டே இருக்கு. இப்ப இஸ்ரேல் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்ல இருக்கிற எண்ணெய் கிடங்கு மேல தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்ப எனர்ஜியில கை வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஈரான்ல இருக்கிற இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ல கை வச்சிருக்காங்க. குடிநீர் அதுல இருந்தா வரும். ஸோ அதுலயும் சேதத்தை ஏற்படுத்தி தாக்குதல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்னன்னா, ஈரானை அழிக்காமல் நாங்க விடமாட்டோம், ஏற்கனவே பல தலைவர்கள் அழிச்சிட்டோம், இன்னும் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அழிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. அது யாரெல்லாம் சுப்ரீம் லீடரா அந்த இடத்துல நியமிக்கிறாங்களோ அவங்களையும் நாங்க கொள்வோம் இஸ்ரேலும் சொல்றாங்க. அது உலக அளவுல பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்போது அமைதிக்கு திரும்பணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மாறி மாதிரி இது போன்ற தலைவர்கள் இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது உலகம் முழுக்க பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் T20 வேர்ல்டு கப் இன்னைக்கு இறுதி போட்டி நடக்க இருக்கு. ஆமா, இந்தியாவும் நியூசிலாந்தும் அகமதாபாத்ல இருக்கிற அந்த மைதானத்துல மோதுறாங்க. கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வத்தோட காத்திருக்காங்க. ஆமா, நாங்களும் தான் இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். ஆமா, வாழ்த்துக்கள். ஆண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி. ஆண்கள் சொல்றாங்களா, என்ன மனுஷையா அப்படின்னு. ஆமா, விஜயோடைய வாக்குறுதிக்கு நாங்க டஃப் கொடுப்போன்றாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு எந்த கட்சி சொன்னாலும் இந்த டெம்ப்ளேட் தான் ஞாபகத்துக்கு வருது. சம்மர் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல மாஸ் பண்றோம் பாத்தியாம்ல, அதாம்ல தர்பீஸ் அப்படின்னு இப்பயே நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க யாருக்கு இன்னைக்கு விருது அப்படின்ட்டு. ஆமா, இன்னைக்கு விருது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஓபிஎஸும் கூட கொடுக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, சிரித்த முகத்தோடனே இருப்பாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட பிடிச்சதே அந்த சிரிப்பு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. சொன்னோன்னா அவரு ஒரு வெக்கப்பட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, ஸ்பாட்லயே சிரிச்சு எல்லாம் காமிச்சிட்டாப்ல. ஆமா ஆமா. சோ அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி தாவேகா தரப்புல மகளிருக்கான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ அதை வச்சு விருது போலாம். குறிப்பா என்னன்னா, அவர் அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஒண்ணு இங்க திமுக அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி அதிமுக அரசு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதா இருக்கு. நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க, நீங்களும் அதையே தானே செய்றீங்க. அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறோன்னா நீங்க 2500 கொடுக்குறீங்க, நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துப்போம் அப்படிம்பாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருதுல்ல, அதை பாயிண்ட் ஆஃப் வியூவா வச்சு ஒரு விருதை கொடுத்துடலாம். ஆமா, அதே டைலர் அதே வாடகை அப்படிங்கிற விருதை விஜய்க்கு கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.